அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜ் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை வந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்பன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாகிட்டாங்க போது என்னால் நினச்சி கூட பார்க்கிறேன். ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உலகம் உள்ள வரைக்கும் பாக்யராஜ் இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி, பிரீதா, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா என் ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக இருந்தது. நான் அதிக படங்கள் நடிக்கல. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி. திரு பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடும் அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து எவ்வளோ அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்து அவர் குடும்பம் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்குது. திரையுலகத்துக்கே இது வந்து அடுத்தடுத்து பாரதி ராஜா சார் அப்புறம் பாக்யராஜ் சார்ங்கிறது ஒரு பெரும் இழப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த நேரத்தில் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரை சொல்கிறோம். அதை கண்டிப்பாக நினச்சி பார்க்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு சினிமா எடுக்கிறாரு, அந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் அவர் வந்து தாலி வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம்னு ஒரு படம் ஃபுல்லாக காதலை காமிச்சதுனால இது என்ன பெரிய தாலி, இதை பிடுங்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு, கழுத்தில் ஒரு கயிறு கட்டினா காதல் போயிடுமா, காதல் தான் முக்கியம்னு அந்த தாலியை பிடுங்கி எரியிற மாதிரி பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பாக்யராஜ் கதையில் புதிய வார்ப்புகள்னு ஒரு கதை எழுதுகிறார் பாக்யராஜ் சார். யார் வந்து காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழித்து அடுத்த ஒரு படம் எடுக்கிறார். சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்ன தான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அதாவது வந்து ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்கள் சின்ன ராசாவை மறக்க முடியுமா, டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டார். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது வந்து உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை? என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதில் தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னு அந்த 3 கேரக்டரை நீங்களே பொருத்தி பாருங்கள். அதாவது சாமர்த்தியம், திறமை, அது வந்து திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போட பழகிறது ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான். நம்ம வந்து பல விஷயங்களை பல வரும் தலைமுறைகளும் கற்றுக்கிறதுக்கான படங்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஜாம்பவான் பாக்யராஜ் சார். ரைட்டர்ஸ் யூனியனில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்து இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநருக்கும் வெற்றி செல்வனியோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர், இவங்க எல்லாரும் இவ்வளவு அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து அவரோட மனசு வந்து சரியான இடத்துல இருக்குது. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை
மனுஷன் ஆரம்பத்திலேருந்தே இன்னும் சௌத்ரி சார், பாக்கியராஜ் சார், இவங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தோம். கொண்டு வந்தவர் சௌத்ரி சார். நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணல, ஒரே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதாவது சுயம்பரம்னு ஒரு படம், 24 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு படம். அதில் பாக்கியராஜ் சாரும் ஊர்வசி மேடம் அந்த மாதிரி ஒரு பஞ்சாக பிரித்தாங்க. அந்த 2 பேருடைய ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் படையப்பால் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் இன்றைக்கி முன்ன 2-3 நாளில் படித்தேன். அது வந்து மற்றவங்கலாம் 7 to 7 டைம் இருந்தது. நான் 7 o'clock ஆரம்பித்தேன், 9 o'clock ஆகிடுச்சு. என்ன பூஜையெல்லாம் முடிச்சு. எவ்வளோ கோஆப்ரேஷன்னா 2 பேரும், நீங்கள் சுயம்பரம் படம் பார்த்தேன் போதும், அவங்க 2 பேரும் வர்ற அந்த காட்சிகள் பூரா நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு நாள்லேயே அவருடைய சின்சியரிட்டி, அவருடைய அந்த பஞ்சஸ் போடுறது நிறைய, நம்ம அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவர் யார், தமிழ் இனத்துக்கு யார் அப்படின்லாம் எல்லாரும் தெரியும். எம்ஜிஆரோட வாரிசு. ஆனால் திரையுலகத்துக்கு ஏன் இப்படி ஒரு இதில் ஆரம்பத்துலேருந்தே ஆர்ஐபி நிறைய பார்த்துக்கணும். இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே இனிமேலாவது தமிழ் உலகத்துக்கு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து நல்லதே நடக்கணுன்ட்டு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா ரொம்ப வாங்க ரவின்னு என்னமோ க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். எங்கே பார்த்தாலும் அது மாதிரி ஒரு டைப்பு. சிகிச்சை முகம். நான் சின்ன வயசில் அன்னக்கிளி படம் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தார் ராஜன். அப்போ அந்த 6ன்னு ஒரு மோதிரம் போட்டிருப்பார், ராஜன் அவர் பேர். அதெல்லாம் அந்த 6 போட்டிருப்பார். அப்போ இருந்து எனக்கு பழக்கம்னா இல்லை, அப்போ இருந்து நான் அண்ணாந்து பார்த்தேன். அன்னக்கிளியிலேருந்து அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதர் அவர். 14 வயது நிலையில் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா சுவரில்லா சித்திரங்கள்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகர் நான். அதுக்கப்புறமா அவர் கூட பழகக்கூடிய அந்த காலம் கிடச்சிது. படைப்பாளி சங்கத்துக்கு பாரதிராஜா சார், பாலச்சந்திர சார், இவங்க எல்லாருமே. ஸோ மறக்க முடியாது, என்றைக்குமே மறக்க முடியாது. எப்போ திருப்பினாலும் ஏதாவது ஒரு சேனலில் அவர் வருவார். அவரோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அலாதியான ஒரு குரல், அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மறையாது. நமக்கே இவ்வளோ ஷாக் இருக்குது. அந்த சாந்தனும் அவங்க ஒய்ஃபுக்கு பூர்ணிமா மேடத்துக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்மா சாந்தி கடவுளுக்கு. பாக்யராஜ் சாருடைய அந்த இறுதி மரியாதை நாளை காலையில் 9 மணி வரைக்கும் இங்கே அவருடைய வீட்லேயும் 9:45 இங்கேருந்து கிளம்பி பெசன்ட் நகரை போய் அடைஞ்சிட்டு 10:45 11:45 மணிக்குள்ளே அவருடைய இறுதி மரியாதை அங்கே பெசன்ட் நகரில் செலுத்தப்படும். அதுதான் பிளானு. வேறு என்ன சொல்லுங்கள்? 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுறோம். 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுறோம். 10:45 11:45 அங்கே நடக்கிற இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்யராஜ் சாருக்கு திரையுலகத்தில் அவர் பண்ண புரட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை மரியாதை பண்ணி நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு மரியாதை கொடுத்துருக்கிறதுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். பர்சனலாக நான் சொன்னோம்னா என்னுடைய வாழ்க்கை முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சிட்டு. நான் பேசும்போது பல நேரத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த புதுசில் இதே வாசலில் தான் நின்றுட்டுருப்பேன். அவருடைய பிறந்தநாள் வந்ததுன்னா வள்ளூர் கோட்டம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை சரி பண்ணி அவருக்கு வர மாலை மரியாதைகளை வாங்கி அடுக்கி பின்னாடி வச்சுட்டு அந்த கியூவை வந்து சரிப்படுத்தி அனுப்புறது தான் என்னுடைய வேலை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தோடனே முதல்ல செஞ்ச வேலை அதுதான். இன்றைக்கி நான் அதே வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது அதை நினைக்கும் போது எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். நான் மெதுவாக இப்போ கூட மாண்புமிகு முதல்வர் வரும்போது
அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது என்னால் தாங்க முடியாமல் எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னு. ஐநோ அவருக்கும் நீங்கள் அப்படி தானே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தால் கூட அந்த அவருக்கு பணிவிட செய்கிற அந்த உதவியாளர்ன்ற அந்த பகுதி அந்த பங்கு மட்டும் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு டைரக்டராகி வெளியில் போயிட்டேன்னா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மரியாதைகள், அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற மரியாதையை வேறு யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டைரக்டர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் முடியல. அது ஏதோ ஒரு வகையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது டைரக்டருக்காக தான், டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமேல கூட முதல்ல அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜ்கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போகிறான் அப்படிங்கிறத நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கணிச்சவங்க. அந்த மாதிரி இந்த குரு சிஷ்யன்றதுக்கான விஷயம் வந்து அநேகமாக இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யார் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி அவங்க டைரக்டரோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எங்கள் டைரக்டர். அவர் இறந்த ஒரு 15 நாளைக்குள்ளே இவருடைய மறைவுங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுக்குது. மறுபடியும் நிறைய சாதிச்சு அந்த சாதனைகளை நான் அவருக்கு காணிக்க ஆகணும்னு நினைக்கிறேன். நன்றி. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லோரும் இருக்கிறோம் அந்த தீவனை போட்டு வெப் சீரிஸ் தான். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை இழந்து வாழ்ந்த அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவாளர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழப்பட்டவர் பாக்யராஜ் சார். அவருடைய வரவேற்பினுடைய கொஞ்சம் வழி விடுங்க. ஹலோ.